ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது காட் லெவல் அசாசின் ஐ எம் த ஷேடோ. இதோட 21வது எபிசோட எக்ஸ்பிளைன் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 20 பார்க்காதவங்க கவலைப்படாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அடுத்த செகண்டாக அந்த பொண்ணுங்க கத்துற சவுண்டும் கதற சவுண்டும் தான் கேட்குது. ஆனால் நம்ம ஆள் இந்த பக்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாஷஸ் அங்கே விழ ஆரம்பிச்சிருது. அதனால் அந்த பொண்ணுங்களோட கதையும் அங்கே முடியுது. இந்த சைடு இதை பார்க்குற சாங் ஃபைக்கு அங்கே ஒன்றுமே புரியல. ஆமாம், அந்த இடத்துல என்ன தான் ஆச்சு? இதுக்காக எல்லா பொண்ணுங்களும் சடனாக இறந்து போகணும் அப்படின்னா ஷேடோவை அட்டாக் பண்ணோம்னா கூட அவனோட ஸ்ட்ரென்த் அது டிஸப்பியர் ஆகியிருக்கணும். அப்படி இருக்கும்போது அவனை நான் பார்க்கவே இல்லை, அவனாக இருக்க வாய்ப்பே இல்லை. சாங் பைக்கு சுத்தமாக தெரியலை. ஷேடோ பக்கத்திலே தான் இருக்கான். ஷேடோ பக்கத்தில் அங்கே சொல்கிறான், சாங் பை என்ன யோசிக்கிற? ஆல்ரெடி நீ இறந்து போயிட்ட தெரியுமா? இதை கேட்குற அவன் பயந்து போய் கத்திக்கிட்டு அவனோட மேஜிக் ஷீல்டு அங்கே ஆக்டிவேட் பண்ணுறான். ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ணியும் அங்கே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அடுத்த நொடி அந்த ஷீல்டு உடையுது. அதுக்குள்ளே இருக்கிற சாங் பை அவனோட மண்டையில் ஒரு வெனம் டாட் விழுது. பட்ட உடனே பொதன்னு அங்கே ரத்தம் ஊற்றுது. அங்கேயே இறந்து போயிடுறான். நான் யோசிக்கவே இல்லை, இவன்கிட்ட டன் கணக்கில் இந்த அளவுக்கு லைஃப் எனர்ஜி இருக்கும்னு. மற்றவங்க கிட்ட செக் பண்ணால் அவ்வளோக்கும் அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. அப்படி பார்த்தா எனக்கு வேணும், எனக்காக நீங்கள் இதை கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே ஏமாற்றிருக்கானா. டோட்டலாக எந்த அளவுக்கு இவன்கிட்ட லைஃப் எனர்ஜி இருக்குன்னா கிட்டத்தட்ட 2000 டேஸ்க்கான லைஃப் எனர்ஜி இருக்குது. உண்மையிலேயே இந்த பொண்ணுங்கள்லாம் பாவம், எதுவுமே தெரியலை. ஒன்ஸ் இந்த கேம் ரியாலிட்டியாக மாறினா லைஃப் எனர்ஜிக்கு அந்த அளவுக்கு வேல்யூன்னு அதெல்லாம் தெரியாமல் சாங் பையை ஒரு லைஃப் எனர்ஜியை இவங்க தராங்க. ஆனால் ஏதோ ஒன்று, இங்கே நான் ட்ரேடபுளாக ஏகப்பட்ட லைஃப் எனர்ஜியும் இருக்குது. எல்லாத்தையுமே என்னால் கலெக்ட் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற மான்ஸ்டருக்கு விட்டு போகிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, அதுங்களாச்சும் எவ்வளோ ஆகட்டும் அப்படின்ட்டு நம்ம ஆள் போகிறான். இந்த சைடு சாங் பைக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ஆமாம், நான் எப்படி திரும்பவும் இறந்து போனேன்? இப்போ என்கிட்ட டோட்டலாகவே வெறும் 500 டேக்கான லைஃப் எனர்ஜி தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஷேடோ அவன்தான். எதுக்காக எங்களோட எல்லா ஸ்கில்லையும் பயன்படுத்தியும் அவனை கண்டுபிடிக்க முடியலை. ஸ்கில்லை பயன்படுத்தினால ஈகிளை அந்த பொண்ணு இப்போ தான் விஷயத்தையே சொல்கிறா. என்னுடைய எபிலிட்டியை நான் இப்போ தான் ரீசெக் பண்ணேன். அதில் ஒரு விஷயம் போட்டிருக்கு. அதாவது யார் லெவல் 1 ஸ்ட்ரென்த்தோடு இருக்காங்களோ அவங்கள ஒண்டி தான் என்னால் டிடெக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே லெவலில் யாராச்சும் ஹையராக இருந்தால் அவ்வளவுதான், அவங்க யாரையுமே என்னால் டிடெக்ட் பண்ண முடியாது. அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. அங்கே அக்லியாக இருக்க அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ தான் எனக்கு புரியுது, அந்த ஷேடோவோட ஸ்ட்ரென்த் லெவல் ரொம்பவும் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவனை டிடெக்ட் பண்ண முடியலை. என்னை மன்னிச்சிருங்க, அவளால் எதுவுமே பண்ண முடியலை. ஒரு சைடு நம்ம சாங்குக்கு ரொம்பவும் கடுப்பாக இருக்குது. என்னடா இது, எல்லாத்தையுமே நம்ம இழந்துக்கிட்டே போகிறோம்னு. இருந்தாலும் இத்தனை பொண்ணுங்களை இழக்கக்கூடாது. இதனால் சாங் பாய் அங்கே சொல்கிறான், அவன் எதுக்காக என்னை ஒண்டி தேடி அடிக்கணும்? என்னோட பாஸ்கில் ஒண்டி அவன் தேடலை. என்னோட லைஃப் எனர்ஜி எல்லாத்தையுமே அவன் தூக்கிட்டான். இதனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. திடீர்னுட்டு அவன் திரும்பவும் என்னை தேடி வந்தானா அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்? எதுக்காக என்னை ஒண்டி அவன் தேடி வரான்? எனக்கு இப்போ தான் புரியுது. ரொம்ப அழகாக இருக்கேன்னு அவனுக்கு பொறாமையாக இருக்கோ? இப்படி இவன் சொல்ல அதுக்கும் அந்த பொண்ணுங்க மயங்கி போயிடுறாங்க. ஆமாம், நீங்கள் கவலையே படாதீங்க, நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களோட சேஃப்டி அது உறுதியாக இருக்கும். மற்றவங்க யாராலையுமே உங்களை எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நாங்கள் இருக்கோம், கடைசி வரைக்கும் நாங்கள் நிற்போம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஷேடோ அதே டவுனுக்கு வரான். அந்த இடத்துல அந்த கும்பலை காணோம். இந்த சாங் பாய் கும்பல் இங்கே தானே இருக்கணும். இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அவங்க எங்கே போயிருப்பாங்க? ஒருவேளை அவங்க கேமை விட்டு லாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்களா என்ன? இதனால் சைடில் ஒரு பர்சன் இருக்கான். அவன்கிட்ட நம்ம ஆள் கேட்குறான், ஆமாம் தம்பி, உங்களால் சாங் பாய் எங்கே போனான்னு சொல்ல முடியுமா? கேட்குறவன் பயந்து போயிடுறான். எக்ஸ்பர்ட் ஷேடோ நீங்களா? இப்படியெல்லாம் சடனாக பயமுறுத்தாதீங்க, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அவங்க இப்போதான் அந்த திசையை நோக்கி போனாங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு அவனை கொல்ல முடியுமா? என்னோட ரெக்வஸ்ட்டாக நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா எனக்கே அவன் மேலே வெறியாக இருக்குது. என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அவளையும் என்ன பண்ணான்னு தெரியல. இந்த கேர்ள் ஃப்ரெண்டும் பைத்தியமாக அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா. அதனால் மற்றவங்களை கொன்றுங்க, ஆனால் தயவு செஞ்சு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் எப்படியாச்சும் காப்பாற்றி கொண்டு வாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அவளை மறந்துட்டு ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்டாக பிடிச்சிக்கிறது உனக்கு நல்லது. அவளை விடவும் இந்த உலகத்தில் ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு கிடைப்பாங்க. எக்ஸ்பர்ட், உங்களுக்கு தெரியாது அவளுக்காக நான் எவ்வளோ கடின உழைப்பு போட்டேன்னு கஷ்டப்பட்டு அவளை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக மாற்றினதுக்கு.
ஆனால் அது எதையுமே கண்டுக்காமல் நம்மால் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அவன் எந்த திசையை நோக்கி போயிருக்கான் அது எனக்கு தெரியும். ஆனால் பிளைண்டாக நிறையவே டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவனை ஒன்றையும் தேட முடியாது. நான் இதனால் டைம் தான் நிறையவே வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி டைமில் கியூஹி அந்த பொண்ணு ஒண்டி கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இவன் சொல்ல காடிக்கே அங்கே கேட்ட மாதிரி இருக்கும் போல். ஏன்னா இவன் சொன்ன பொண்ணு அங்கே நடந்து போய்கிட்டு இருக்கா. அட நான் சொன்ன அந்த கியூஹி அந்த பொண்ணு இதுதான். பியூட்டிஃபுல் லேடி, உன்னோட கையை கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு கொடுக்க முடியுமா? நீங்கள் இந்த எக்ஸ்பர்ட் ஷேடோ தானே? நீங்கள் ஷேடோ, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அதே தான் பியூட்டிஃபுல் லேடி. இந்த மாதிரி நான் ஒரு விஷயமாக தான் இங்கே வந்தேன். எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணிட்டேன்னா என்கிட்ட இருக்கிற கோல்டு கிளாஸை உனக்கு ரொம்ப சீப்பான விலையில் தரேன். இதுக்கு நீ என்ன பண்ணணும்னா வெறுமனை நான் சொல்கிற ஒரு பர்சனை நீ தேடணும். அட ஷேடோ, உங்களுக்கு எப்படி தெரியும் என்னால் மற்றவங்கள டார்கெட் பண்ணி தேட முடியும் அப்படின்ற அந்த ஸ்கில்லை நான் யார்கிட்டையுமே சொல்லலையே, உங்களுக்கு எப்படி தெரியும் ஷேடோ? அட என்னம்மா உனக்கு வேணும்? இந்த கோல்டு டீலில் இருக்க இது வேணுமா வேணாமா? ஷேடோ, அது எனக்கு வேணும், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்கிட்ட அந்த அளவுக்கு எதுவும் இல்லையே. அவாய்ட் பண்ணுற மாதிரி கவலைப்படாத. அட்லீஸ்ட் உங்ககிட்ட 700-800 டேஸ்க்கான லைஃப் எனர்ஜியாச்சும் இருக்கா? இல்லையா? என்கிட்ட அந்த அளவுக்கு இல்லையே. அட்லீஸ்ட் உங்ககிட்ட 500 டேஸ்க்கான லைஃப் எனர்ஜியாச்சும் இருக்கா? இருக்கு ஷேடோ அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்டே அதை வித்துறான். அட வாவ், இது கோல்டு டீலில் இருக்க ஒரு ஐட்டம். இதை வச்சு ஆஹா அப்படின்னு யோசிக்கும்போது மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறான். ஏய் என்ன ஆச்சு? நான் சொன்ன விஷயத்தை நீ இன்னமும் பண்ணலை, இதோ பண்ணுறேன். இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை. ஷேடோவை பார்க்கும்போது ஏன் எனக்கு வித்தியாசமாக ஃபீல் ஆகுது, ஏதோ இவர் ரொம்ப எனக்கு பழக்கப்பட்ட ஒரு மாதிரி. ஆமாம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமாக ஆரம்பி. நீ சாங் பையை வெறுக்கலையா என்ன? அட நான் வெறுக்கிற விஷயம் இது உங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு? அப்போனா நீங்கள் என்னோட ரியல் லைஃப் ஃப்ரெண்டா? ஆனால் உங்களோட சவுண்டு அந்த அளவுக்கு என்னோட ரியல் லைஃப் ஃப்ரெண்டு மாதிரி தெரியலையே. வேல், நீயே கெஸ் பண்ணலாம். இல்லை, எனக்கும் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய விஷயமா அது தெரியலை. இதுக்கப்புறம் அந்த பேர்டை அவள் பறக்க வைக்கிறா. அவ்வளோதான், சீக்கிரம் நீ தேட ஆரம்பி. இதுக்கப்புறம் அந்த பேர்டு அப்படியே பறந்து போகுது. அது போகிற இடமுழுக்க அப்படியே அந்த பொண்ணாலையும் எல்லா இடத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறா. சாங் பையை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கான கோஆர்டினேட்ஸ் அது 3869527. என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது. சாங் 5 அவன் அதே இடத்துல தான் இருக்கான். ஏன்னா அவன் நகர்ந்து போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அப்படின்னா நீ என்ன பண்ணு, என் கூடவே கான்டாக்ட்லேயே இரு. இப்போதைக்கு அவனை ட்ராக் பண்ணி எங்கெங்கே போகிறான் அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இரு. இருங்க, நீங்கள் சொல்லவே இல்லை. அதாவது எவ்வளோ நேரத்துக்கு நான் அதை பண்ணணும்னு. நீ கவலையே படாத, அந்த அளவுக்கு ஒன்றும் டைம் எடுக்காது. நான் சீக்கிரமாக அங்கே போயிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம ஆள் வேறு ஒரு இடத்துக்கு வரான். அங்கே ஒரு மரமும் இருக்குது. பார்க்கும்போது நம்ம ஆளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன இது? ஆமாம், என்ன ஆச்சு எக்ஸ்பர்ட்? ஏதாச்சும் விஷயமா? நான் பார்க்குற இந்த மரம், இந்த மாதிரி எத்தனை மரம் இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்குது, அதை எனக்கு பார்த்து சொல்லு. ஓகே, நீங்கள் சொல்லும்போது நான் அதே மாதிரியே தானே பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி சிமிலராக ஒரு 3 மரம் இருக்குது. அதுவும் அக்கம் பக்கத்தில், அதாவது ஒரு 100 மீட்டர் ரேடியஸில் இருக்குது. இதை கேட்ட உடனே ஒரு மரத்துக்கிட்ட போய் அங்கே ஏதோ ஒரு வித்தியாசமான மார்க் இருக்குது. அதில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஷேடோ பண்ணுறான். அங்கே ஷேடோ கிட்டேயே அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.